வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு காணொளி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஆடியோ உச்சிமாநாட்டில் ஆகாஷ்வாணி பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 6 விருதுகளை வென்றுள்ளது. புதுச்சேரியில் மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டி இன்று கோரிமேடு காவலர் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. இனி விரிவான செய்திகள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலமானார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், பிரதமர்கள், மத தலைவர்கள் வாட்டிகன் நகருக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். மத்திய அரசு மற்றும் இந்திய மக்கள் சார்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போப் பிரான்சிஸின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதேபோல் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா மற்றும் அர்ஜென்டினா அதிபர் திரு ஜேவியர் மைலி ஆகியோரும் போப் பிரான்சிஸ் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனிடையே போப் பிரான்சிஸ் உடலுக்கு இந்திய மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சமூகத்திற்கு போப் பிரான்சிஸ் ஆற்றியுள்ள பணிகளை உலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும் என்றும் அவர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். போப் பிரான்சிஸின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் இதுவரை 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தி இருப்பதாக வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போப் பிரான்சிஸின் இறுதி ஊர்வலத்திற்கு பின்னர் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு அவரது உடல் புனித மேரி தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு புதுச்சேரியில் உள்ள புனித ஜென்மராகினி பேராலயத்தில் இரங்கல் திருப்பலி நடத்தப்பட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களைச் சேர்ந்த பங்கு தந்தையர், குருக்கள், துறவியர்கள் கலந்து கொண்டு மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை காணொளி காட்சி மூலம் வழங்கினார். வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 15வது வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு திறம்பட பங்களிக்கும் வாய்ப்புகளை இந்த வேலைவாய்ப்பு முகாம் வழங்குகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், குடிமைப்பணி தேர்வில் முதல் 5 இடங்களில் 3 பெண்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று தெரிவித்தார். இன்றைய இளைஞர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் புதுமைகளால் தேசம் எவ்வளவு ஆற்றலை கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு காட்டுகிறார்கள் என்றும் கூறினார். இன்று பணி நியமன கடிதங்களை பெற்ற இளைஞர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், உள்நாட்டு பாதுகாப்பு, நவீன உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருதல் போன்ற பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் மும்பையில் உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு உச்சிமாநாடு நடைபெற உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியின் அடித்தளமாக இளைஞர்கள் உள்ளனர் என்றும் அவர்கள் நாட்டின் இளம் படைப்பாளிகள், முதல் முறையாக அவர்கள் இதுபோன்ற தளத்தை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். இதேபோல் மத்திய அரசின் ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு மத்திய அமைச்சர்கள் திரு துர்காதாஸ் யூகே, டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் மற்றும் டாக்டர் ஜூவல் ஓரம் ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினர். புதுடெல்லியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினர். இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்களுக்கு பணியின் போது பல சவால்கள் உள்ளன என்றும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் 121வது அத்தியாயம் ஆகும். இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளம் மற்றும்
நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றிலும் ஒளிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இதன் தமிழாக்கம் ஒளிபரப்பாக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். மும்பையில் நேற்று இரவு நடைபெற்ற இந்திய ஆடியோ உச்சி மாநாட்டில் ஆகாஷ்வாணி பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 6 விருதுகளை வென்றுள்ளது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானியின் நை சோச் நை கஹானி, ஸ்மிருதி இரானியுடன் ஒரு வானொலி பயணம் என்ற நிகழ்ச்சி வானொலியில் இந்த ஆண்டின் சிறந்த தொடராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 13 அத்தியாயங்களை கொண்ட இந்த தொடர் பெண்களின் மன உறுதி மற்றும் நம்ப முடியாத கதைகளை கொண்டதாகும். இந்த தொடர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உடனான நேர்காணலுடன் முடிவடைந்தது. நிகழ்ச்சியில் ஆகாஷவாணியின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் பிரக்யா பாலிவார் கவுர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஆடியோ துறையில் ஏற்பட்டுள்ள புரட்சியையும் இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பான ஆகாஷவாணி நாட்டு மக்களின் ஆர்வத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு என்ற தனது நோக்கத்திற்கு எவ்வாறு உறுதி பூண்டுள்ளது என்பதையும் எடுத்துரைத்தார். அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் என்றும், பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தால் யாத்திரையில் பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். காஷ்மீரில் சுற்றுலாத்துறை விரைவில் மீண்டும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிப் பாதையிலிருந்து காஷ்மீரை யாரும் திசை திருப்ப முடியாது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்தியது தொடர்பாகவும் அதனை இந்தியாவிற்குள் மடைமாற்றம் செய்வது தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் இயக்குநரகம் சார்பில் மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் புதுவை பிராந்தியத்தின் 4 பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 650 மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற போட்டிகளில் பல்வேறு தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகள் நாளை மாலை வரை நடைபெற உள்ளது. போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பரிசுகளை வழங்க உள்ளனர். இது குறித்து புதுச்சேரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி திரு சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனம் மொத்தம் 8 பிராந்தியங்களா பிரிக்கப்பட்டு அந்த 8 பிராந்தியத்துக்கு விளையாட்டு போட்டிகள் நடந்தது. அதுக்கு தொடர்ச்சியா ஓட்டப்பந்தயம், தடகள போட்டிகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 14 வயது, 17 வயது, 19 வயது இந்த 3 பிரிவில் இருக்கிற மாணவர்கள் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர், 5000 மீட்டர், அது போல ஓடுதளத்தில் நடக்கிற போட்டியிலையும், அதுக்கடுத்து ஜம்ப்ஸ்ல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், பிறகு டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் த்ரோ, ஈட்டி எறிதல் போன்ற போட்டிகள் எல்லாமே இது உள்ள நடந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு தொடர் ஓட்டமும் நடக்குது. நாளைக்கு சாயங்காலம் பரிசீலிப்பு விழாவும் நடக்குது. இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதாக உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டிலிருந்து இந்தியாவின் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும், இது இந்தியாவின் உழைக்கும் வயதினை காட்டிலும் கூடுதலாக உள்ளது என்றும் உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகளில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் வசிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களின் மத்தியில் சிறுதொழில் தொடங்குபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு காணொளி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஆடியோ உச்சி மாநாட்டில் ஆகாஷ்வாணி பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 6 விருதுகளை வென்றுள்ளது. புதுச்சேரியில் மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டி இன்று கோரிமேடு காவலர் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.